பசுத் கிளாத்திங்கோட விதை ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா கேசவாச்சாரி அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ எல்லாமே ஒரு கூரை வீட்டில் இருந்து அப்படி பண்ணிட்டு இருந்த விஷயந்தான். திஸ் இஸ் த லாஸ்ட் டே எனக்கு ஐடி செட் ஆகாது, ஐம் கோயிங் டு மை ஃபேமிலி பிஸ்னஸ்ங்கிறது எப்படி எந்த பாயிண்ட் உங்களுக்கு முடிவு பண்ண வச்சு? நீங்கள் வந்த பிறகு தான் இப்போ பசுத் டோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸுங்க தனி இதே ஐ மீன் இந்த பிராண்டே வருதா இல்லை அதுக்கு முன்னாலே பசுத்? இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏகேஆர் கிளாத்திங்கிறது ஏகே ரகுநாத் அப்படிங்கிற பேரில் தான் இயங்கிட்டு இருந்துச்சு. பசுத் என்ன மீனிங்? பசுத்னா என்ன? ஸோ பசுத் அப்படின்னா சௌராஷ்டிராவில் பியூர் சில்க் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டு. இப்போ அப்பா இருப்பார் கூட ஒரு குமாஸ்தா, அதுக்கப்புறம் நான் தான் அந்த கம்பெனிக்கு எம்ப்ளாயினா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நான் தான். அப்போ இன்றைக்கி எவ்வளோ பேர்? இன்றைக்கி 100 பேர் இருக்காங்க. அப்பா எனக்கு கொடுத்த டார்கெட் வந்து 1 crore ஃபார் இயர். நான் எடுத்துக்கிட்டது வந்து 1 crore ஃபார் மந்த்துன்னு நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணோம், ப்ரெசன்டேஷன்லாம் கொண்டு போய் பண்ணி காட்டுறப்போ எங்கேயுமே ஜெயிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸ் கொடுத்து பார்த்தோம். இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப நிறைய ஃபெயிலியர் தான் ஆணுச்சு. ஜஸ்ட் ஒன்லி ஃபார் மணின்லாம் இருக்காது. நம்ம ஓடுறோனாலே இப்போ நம்ம தொடர்ந்து பின்னாடி இருக்க 1000 குடும்பத்தை நம்ம வந்துட்டு இழுத்துட்டு ஓடி ஆகணுங்கிற கட்டாயம். ஸோ அந்த கட்டாயத்தினால தான் என்னால் இவ்வளோ தூரம் ஓடவும் முடிஞ்சது, இன்னும் ஓட முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், தலைமுறையாக அந்த தொழில் பண்ணுறாங்க. முதல்ல அவங்க அப்பா பண்ணாங்க, இன்றைக்கி அவருடைய மகன் பண்ணுறாரு, புதுசாக நிறைய விஷயம் எடுத்து பண்ணுறாங்க, சிறப்பாக பண்ணுறாங்க, கைராசிய நிறுவனம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தோடைய சிஇஓட்ட தான் பேச போகிறோம். இட்ஸ் நன் அதர் தென் பசுத் கிளாத்திங்கோடைய சிஇஓ இருக்கக்கூடிய திரு ஆச்சி பிரதீப் குமார் அவரோட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுவோம், அது மாதிரி தலைமுறையாக பண்ணிருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி பசுத் கிளாத்திங்கோடைய சிஇஓ நீங்கள், இதுக்கான விதை ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியிலேருந்து போட்டிருப்பாங்க, இது 3ஆவது ஜென்ரேஷனில். ஓகே, இந்த விதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இன்றைக்கி நீங்கள் எப்படி இதை டேக் ஓவர் பண்ணி பண்ணுறீங்க? ஸோ பசுத் கிளாத்திங்கோட விதை ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா கேசவாச்சாரி அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். ஸோ அவர் பேசிக்காக ஹீஸ் ஃப்ரம் வீவர் கம்யூனிட்டி. ஓகே. ஸோ நார்த் இந்தியன் ஓனர்ஸ் கிட்ட இருந்து ப்ராடக்டை ஜாப் ஒர்க்குக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். வார்ப்பு, வெஃப்ட் அந்த மாதிரி பேசிக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு அது ஜாப் ஒர்க் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அதுதான் எங்களோட பசுத் கிளாத்திங்கோட ஃபஸ்ட்டு வேர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நார்த் இந்தியன் மெத்தட் ஆஃப் வீவிங்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்க இந்த நம்ம ஏரியாவில் சேலத்தில் சூஸ் பண்ணப்போ இங்கே வீவர்ஸ் ரொம்ப கம்மி. அவருக்கு தெரிஞ்ச அந்த வீவிங் டெக்னிக்ஸை இங்கே இருக்கிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்து என்கரேஜ் பண்ணி வீவர்ஸை உருவாக்கினார். இது ஒரு 1950, 60 அந்த மாதிரி டைமாக இருக்குமா? 1950களில் ஸ்டார்ட் பண்ணார். ஓகே. 50ல் தாத்தா நார்த் இந்தியன்ஸ் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ பிசினஸா பிராண்டா எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல? இல்லைங்க. நார்த் இந்தியன்ஸுக்கு என்ன தேவையோ அவங்க கேட்கறத வீவிங் மட்டும் பண்ணி கொடுத்தாரு. ஓகே. ஸோ இப்போ தாத்தா வீவிங் பண்ணி கொடுக்குறாங்க, நார்த் இந்தியன்ஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ காலகட்டத்துக்கு போச்சு? அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக தாத்தா என்ன பண்ணாங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 1960 வரைக்கும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கண்டினியூஸாகவே அவங்களுக்கு மட்டும்தான் வீவிங் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. வீவிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறப்போ இது லோக்கல் மார்க்கெட் ஒன்று இருக்குது சேலமில், வேஸ்டிக்கான ஒரு மார்க்கெட்டுக்கு அப்போ தான் உள்ளே வந்தார். அதுக்கு முன்னாடி ஃபேப்ரிக்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வேஸ்டிக்கான மார்க்கெட்டில் அவர் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தப்போ வேஸ்டி பண்ணி கொடுக்கலாம், நம்ம இதே வீவிங்கில் நம்ம வேஸ்டியாக பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி லோக்கல் வெண்டார்ஸ் இருக்காங்க சேலத்திலே, நிறைய லோக்கல் வெண்டார்ஸ் இருப்பாங்க. லோக்கல் வெண்டார்ஸுக்கு ஃபஸ்ட்டு தோத்தியாக ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு ரொம்ப சின்ன லெவலில் 2 தறி தான் முதல்ல ஆரம்பித்தார். 2 தறியில் எங்கள் தாத்தா பாட்டி அவங்க 2 பேருமே ஒரு வீட்டில் ஆப்போசிட்டில் 2 தறி இருக்கும். ஸோ 2 தறியில் ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த லோக்கல் வெண்டாருக்கு கொண்டு போய் அந்த ப்ராடக்ட்டை சேர்த்துனாரு. நம்ம ஊரில் குடிசை தொழில் வீட்டில் ஆரம்பிச்சு. கரெக்ட். வீட்டில் ஆரம்பித்த தொழில் தான் இது. வீட்டுக்குள்ளேயே நெசவு பண்ணி வீட்டிலேயே ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்த ப்ராடக்ட் தான். ஸ்டில் இப்போவும் கைத்தறி பார்த்தீங்கன்னா சேலம் சரௌண்டிங்கில் ஒரு 2000க்கும் மேற்பட்ட கைத்தறிகள் இருக்குது. எல்லாம் இன்னமும் சேலத்தை சுற்றி ஒரு 2000 கைத்தறிகள் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எங்களை மாதிரி ஓனர்ஸ் கிட்ட இப்போ எங்கள் தாத்தா 3 ஜென்ரேஷன் முன்னாடி பண்ண அதே தான். நாங்கள் வார்ப்பு வெஃப்டெல்லாம் கொடுப்போம், பாவு பட்டுன்னு சொல்லுவோம். பாவு பட்டு ஜரிகை அதெல்லாம் கொடுத்துட்டோன்னா அதை எடுத்துகிட்டு போய் அவங்க தறியில் புனைச்சி அதை வேஸ்டியாக நெசவு பண்ணி எங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே. முதல்ல நார்த் இந்தியன்ஸ்க்கு தேவையான தாத்தா கொடுத்தாங்க, நீங்கள் அவங்க என்ன மெட்டீரியல் பண்ணி கொடுத்துருந்தாங்க? அதுக்கப்புறம் தோத்திஸ்க்கு மாறினீங்க. அவங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சில்க்லேயே அவங்களுக்கு தோத்திலே கொஞ்சம் வேற விதமான டைப். ஏன்னா 1950ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் தோத்திங்கிற ஒரு இதுவே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் அங்கே ஒரு மாதிரி பாலி விஸ்கோஸில் ஒரு வேஷ்டி கட்டுவாங்க, அது ஒரு பஞ்சகஜம் ஸ்டைலில் கட்டுவாங்க நார்த் இந்தியன்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு மேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்களுக்கு இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது டோத்திஸ்க்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இங்கே இருக்கவங்க தோத்தி பண்ணி கொடுங்க. ஓகே. இது 60களுக்கு பின்னால்
ஓகே. 60க்கு பின்னால் தோத்திஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தாத்தா இதை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க? இப்போ அப்பா வந்து தாத்தா கிட்டேருந்து இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுறதுக்கு முன்னால் தாத்தா எது வரைக்கும் இதை கொண்டு வந்திருந்தாங்க? ஸோ தாத்தா பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி வீவர்ஸ் கம்யூனிட்டி கொஞ்சம் கிரியேட் பண்ணார். ஏன்னா நார்த் இந்தியன் வியூவர்ஸுக்கு நிறைய ஆர்டர் கிடைச்சனால அந்த ப்ராடக்ட்டை பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ஃபேமிலிஸ் வந்து அவர் உருவாக்குனார். ஹேண்ட்லூம் வீவிங்கில் எப்படி வீவர்ஸுக்கு அந்த மெத்தட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து வீவர்ஸ் ரெடியாக இருந்தாங்க. வீவர்ஸ் ரெடியாக இருந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 லூம் அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணி லோக்கல் வெண்டார் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொடுக்குறப்ப அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா எடுத்த உடனே இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி அந்த காலங்களில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு 2 வேட்டி அன்றைக்கி சேலத்தில் தயார் பண்ணாங்கன்னா இன்றைக்கி நம்ம தயாராகுதுன்னா அதை நாளைக்கே கொண்டு போய் மெட்ராஸ் சேர்த்த முடியுது. 3 நாள் இன்றைக்கெலாம் யூஎஸ்க்கே கொண்டு போய் சேர்த்த முடியுது. பட் அன்றைக்கெலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதே மாதிரி அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஒரு 50 வேட்டி 100 வேட்டி சேரணும். முதல்ல ஒரு ஓனர் இருப்பார், ஒரு அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணாச்சி வந்து ஒரு 50 வேட்டி 100 வேட்டி சேர்த்துவார். இந்த மாதிரி சின்ன சின்ன வீவர்ஸ்லேருந்து ரெண்டு வேட்டியாக சேர்த்து ஒரு 50 வேட்டி சேர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் த்ரூ தான், லைக் பஸ்ஸில் அந்த மாதிரி பஸ்ஸில் வச்சு கொண்டு போய் அந்த எந்த ஊருக்கு சேர்த்தணுமோ, மெட்ராஸ்னா மெட்ராஸ், மதுரைனா மதுரை, அந்த ஊருக்கு இறங்கி அந்த ஊரில் இருக்க ஓனர்ஸை பார்த்து அவங்க கையில் நேரடியாக கொடுத்து அவங்க கைச்சத்து மாதிரி போட்டு எடுப்பாங்க. அதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்த பழக்கம். ஸோ அப்போ அங்கே இருந்த இந்த லோக்கல் வெண்டார்ஸை சேலத்தில் இருந்த லோக்கல் வெண்டார்ஸை கொடுக்க ஆரம்பித்தார். அது 2 தறிங்கிறது அவங்களுக்கு தேவை அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் தறியை அதிகப்படுத்தினாங்க. எங்கள் தாத்தா ப்ரொடக்ஷன் பண்ண வரைக்கும் ஒரு 100 தறி வரைக்குமே அவர் எடுத்துகிட்டு போனார். அது ஒரு 100 தறிங்கிறது எத்தனை நாளைக்கு ப்ரொடக்ஷன்? அது 100 தறிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தறிங்கிறது ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கணுங்க. ஸோ அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 100 ஃபேமிலியை வழி நடத்தினார். ஒரு கைத்தறி வேட்டி தயாராகிறதுக்கு இன்றைக்குமே வந்து 4 to 5 நாள் ஆகும். ஒரு ஆள் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃபோட சப்போர்ட் தேவை. ஸோ அதனால இன்றைக்குமே அந்த தேவை இருக்குது. ஸோ அதனால தான் இது ஃபேமிலி பிஸ்னஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிஸ்னஸ்னு எப்பயுமே சொல்லுவாங்க. லைக் மில்க் குட்ஸ் மாதிரி இந்த ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஒரு ஃபேமிலியை டிபெண்ட் பண்ண பிஸ்னஸ் தான். ஓகே. ஹேண்ட்லூம்ங்கிறது இன்றைக்கி வரைக்குமே ஒரு ஃபேமிலியை டிபெண்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே. ஸோ தாத்தா வந்து ஒரு தொழிலாளியாக தொடங்கி ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கு. அது வரைக்கும் தான் தொழிலாளினா அப்போ எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருப்பாங்க? இப்போ இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளோ வேஜஸ்னு கவர்மெண்ட் நிர்ணயிக்குது. அப்போ எவ்வளோ பிஸ்னஸில் ஆரம்பிக்காங்க? ஏன்னா என்ன பேக்ரவுண்ட்லேருந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்க கேட்குறேன். பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் அவங்க ஆரம்பிக்கல. அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ எல்லாமே ஒரு கூரை வீட்டில் இருந்து அப்படி பண்ணிகிட்டு இருந்த விஷயந்தான். தேவை இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீவர்ஸ் அதிகப்படுத்தினாங்க. அன்றைய காலகட்டத்திலாம் ஒரு வேஷ்டிக்கு வந்து நெசவு பண்ணி கொடுத்தா 1960 ஆல்மோஸ்ட் வந்து 10 ரூபா தான் கூலியே இருக்கும். ஒரு வேஷ்டிக்கான கூலியே வந்து 10 ரூபா, வேட்டி பண்ணால் 10 ரூபா அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து ஒரு வேஷ்டி ஹேண்ட்லூமில் பண்ணுறப்போ அதுக்கான லேபர் வந்து 1000 ரூபா. அன்றைக்கி ஒரு 10 ரூபாங்கிற மாதிரி ஒரு சின்ன லேபரில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிரேக்னால் வந்து இவங்க தனியாக எடுத்து திருப்பி அந்த ஊர்களில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சில் ஸ்ட்ரகிள் பண்ணி நிற்கிறாங்க. ஓகே. ஸோ அது அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அப்பா அப்புறம் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க? இப்போ ஒரு திடீர்னு தாத்தா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களே டேரெக்டாக கடையில் போய் கொடுக்குங்கப்போ அது வந்து இல்லை, நீங்கள் எப்படி தனியாக பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண, சேலஞ்ச் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அவங்களுக்கு அது பெரிய சேலஞ்சாகவே இருந்துச்சு. ஏன்னா இங்கே உருவாகிற பொருளை வந்து அவங்ககிட்ட மட்டும்தான் அதிக லெவல் அழிவு பண்ண முடியும். நேரடியாக போய் பண்ணுறப்போ அவ்வளோ பொருள் அழிவு பண்ண முடியுமாங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து ரொம்ப விரிவான மார்க்கெட்டுக்கெலாம் போகல. ரொம்ப குறுகிய மார்க்கெட்டுக்குள்ளே அவங்களோட பிஸ்னஸை முடிச்சுக்கிட்டார். ஈவன் எங்கள் அப்பாவே வந்து கடைசியாக இப்போ நான் 2013 பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணுறப்போ கூட எங்கள் அப்பா கிட்ட வந்து மொத்தமே ஒரு 10 கிளைண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா இப்போ 2010 வரைக்கும் வரப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ஸுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரீட்டைல் ஸ்டோர் மட்டும்தான். மொத்தமே ஒரு 10 கிளைண்ட்டோட எங்களோட பிஸ்னஸ் முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் 2010 காலகட்டங்கள்லாம் எங்கள் அப்பா தொழில் பண்ணிகிட்டு இருக்கப்போ 300 கைத்தறிக்கு ரகம் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. 300க்கும் மேற்பட்ட கைத்தறி ரகங்கள் கொடுத்து வாங்குறப்போ அவ்வளோ தேவைகள் வந்துட்டு இருந்தது. ஆனால் வந்து முழுமையாக அதை கொடுக்கறதுக்கு ஒரு 10 கிளைண்ட்டை தான் அவங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே. அது டிமாண்ட் நிறைய இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து 10 கிளைண்ட் வரைக்கும் தான் கொடுக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ அது வரைக்கும் அப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில்? எஸ். ஓகே. என்ன முடிச்சிருக்கீங்க ஆக்சுவலாக? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன். ஓகே. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்பாவோட பிஸ்னஸ் சேர்ந்து பண்ணலாம், ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் ஐடியா இருந்ததா இல்லை எப்படி? ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போயிடணும், நான் ஒரு ஐடி செக்டாரில் போய் மூவ் ஆகணுங்கிற நோக்கத்தில். எஸ். அதே மாதிரி நானும் ஒரு ஐடி செக்டாரில் மூவ் ஆனேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பூனேயில் ஒரு 8-9 மந்த்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு அங்கேருந்து நிறைய லேர்னிங்ஸ் கிடைச்சது. கார்ப்பரேட்ஸ்லேருந்து நமக்கு நிறைய லேர்னிங் கிடைச்சது. பட் ஒவ்வொரு நாளுமே அந்த கார்ப்பரேட் கம்பெனியில் உட்காந்து வேலை செய்கிறப்போ எனக்கு வர சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா,
கார்ப்பரேட் இப்படி இயங்கிட்டு இருக்காங்க, நமக்கும் ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்குது, ஆனால் நம்ம இந்த மாதிரி இயங்குறது இல்லைங்கிற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம பிஸ்னஸை கார்ப்பரேட்டாக கொண்டு போக முடியுமாங்கிற எண்ணத்தில் தான் எவ்ரிடே கார்ப்பரேட்டில் போய் நான் பஞ்ச் வைக்கிற அந்த இதுலேருந்தே எனக்கு தோணும். 2 மைண்ட்ஸில் தான் அப்படியே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அவங்க ஐடிக்கு என்ன தேவையோ அதை ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தப்பையும் நம்ம பிஸ்னஸுக்கு இந்த ஃபார்முலா போட முடியுமாங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் தாட் இருந்துகிட்டே இருந்தது. ஓகே, ஸோ தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்தது. எப்போ அந்த தாட்டை முழுமையாகி கண்டிப்பாக இல்லை திஸ் இஸ் த லாஸ்ட் டே, எனக்கு ஐடி செட் ஆகாது, ஐம் கோயிங் டு மை ஃபேமிலி பிஸ்னஸ்ங்கிறது எப்படி, எந்த பாயிண்ட் உங்களை முடிவு பண்ண வச்சது? எனக்கு அது வேண்டான்னு சொல்லி டிசைட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அம்மா ஒரு பெட்டில் இருக்கிறப்போ அப்பாவால் பிஸ்னஸ் பார்க்க முடியல. ஸோ இதுக்கு நடுவில் அப்பா பெரியப்பா எல்லாமே அவங்க பிரிஞ்சு தனித்தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், எங்கள் அண்ணனுங்களாம் ஃபாரின் போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிஸ்னஸை அப்பா எடுத்து பார்க்குறப்போ அவருக்குமே பின்னாடி ஆளுங்க இல்லைன்னா இதை குவைட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி, ஸோ இதை குவைட் பண்ணிட்டு நம்ம ஒரு நார்மலான இதுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தப்போ தான், அவங்க குவைட் பண்ணுற ஐடியாவுக்கு வந்தப்போ தான் குவைட் பண்ண வேணாம், நான் அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணோங்கிறதுக்கோசரமே நான் அங்கே கம்பெனியை விட்டுட்டு இங்கே ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கோசரம் உள்ள வந்து. இப்போ நீங்கள் வந்தப்போ தான் இப்போ பசூத் டோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸுங்க தனி இதே ஐ மீன் இந்த பிராண்டே வருதா, இல்லை அதுக்கு மேலே பசூத்? இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏகேஆர் கிளாத்திங்கிறது ஏகே ரகுநாத் அப்படிங்கிற பேரில் தான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஏகே ரகுநாத்ங்கிற பேரில் தான் ஒரு நார்மல் ஐடிலாம் டின் நம்பர்லாம் வச்சு எங்கள் அப்பா இயங்கிட்டு இருந்தார். பட் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நானுமே ஒரு 2013 ஒரு 4 இயர்ஸ், ஒரு 17-18 வரைக்கும் அப்பா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் கேட்டு ஒர்க் பண்ணுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே இருந்தேன். அவர் சொல்கிற விஷயத்த அப்படியே கேட்டு போகிற மாதிரி, சந்தோஷ் சுப்ரமணியம்ல காட்டுற மாதிரி எங்கள் அப்பா என்ன முடிவு பண்ணுறாரோ அங்கே போய் ஒரு சைன் பண்ணுற மாதிரி ஒரு மீட்டிங், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஓடிட்டு இருக்கிறப்போ நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, நம்ம தனியாக எடுத்து எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தாட் எனக்கே ஒரு ப்ராசஸ் வந்தது. எதாவது நம்ம இண்டிவிஜுவலாக எடுத்து பண்ணணும், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்படிங்கிறப்போ மார்க்கெட்டுக்கு எதாவது புதுசாக வேணும், நம்ம எதாவது புதுசாக கொடுத்தாகணும். அப்போ தான் நமக்கு ஒரு லீடிங் இருக்கும். அப்பா கிட்டேருந்து எல்லாமே டிபெண்ட் வந்து ஃபாதர் மதர் தான். ஒரு 5000 ரூபா காசு வேணாலும் கூட அப்பாட்ட தான் போய் கேட்கணும். ஒரு 2000 ரூபா வேணாலும் அப்பாட்ட தான் கேட்கணும். ஒரு ஷூ வாங்கணும் அப்பாட்ட கேட்கணும். ஒரு சட்டை வாங்கணும் அப்பாட்ட கேட்கணும். இதுலேருந்து வெளில வரணும், நம்மளாக பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அவங்களுக்கு என் மேலே ட்ரஸ்ட்டு வரணும். பையன் கரெக்டாக இருக்கான், அவங்க 10,000 ரூபா செலவு பண்ணுவான்னா ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாதுன்னா பையன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு ஐடியா எனக்குள்ளே உருவானதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணணும், பிராண்ட் க்ரியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்தேன். ஓகே, அப்போ தான் பசூத்துங்க பிராண்ட் உருவாகுது இல்லை? ஓகே, பசூத் என்ன மீனிங்? பசூத்னா என்ன? ஸோ பசூத் அப்படின்னா சௌராஷ்டிராவில் பியூர் சில்க் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டு. ஓகே, ஸோ இது ஏன் சௌராஷ்டிரா வேர்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா 17th செஞ்சுரியில் குஜராத்திலேருந்து நாயக்க மன்னர் வந்து சௌராஷ்டிரா கம்யூனிட்டி பீப்புளை வந்துட்டு வீவிங்கோசரமே, அவங்களோட ஓன் ட்ரெஸ்ஸஸ் வீவ் பண்ணுறதுக்கோசரமே அவங்கள மதுரை, தஞ்சாவூர், சேலம் மாதிரி ஊர்களை மைக்ரேட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள மைக்ரேட் பண்ணி கொண்டு வந்து வச்சு வீவிங் கம்யூனிட்டிக்கோசரமே இருந்தாங்க. ஸோ அவங்களோட வீவிங் பிளட் லைனில் சேர்ந்த நாங்கள் அப்படிங்கிறனால அந்த ஒரு இது இருக்கட்டும், பசூத்துங்கிற நேம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணோம். ஓகே, ஐடியில் இருந்தீங்க, ஐடியில் ஓகே இது இஸ் நாட் மை கப் ஆஃப் டீன் புரியுது. அப்புறம் ஃபேமிலி பிஸ்னஸ் எடுக்கணும் வரீங்க. வந்தோடனே அப்பா என்ன சொன்னாங்க? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்குங்களா? வந்தோடனே இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு அவ்வளோ ஐடியா இருந்திருக்கும். அதுக்கு அப்பா என்ன சொன்னாங்க? அது எப்படி ஆக்சுவலாக மூவ் ஆச்சு? நான் ஐடியில் ஒரு சேலரி வாங்கிட்டு இருந்தப்போ நான் உள்ளே வந்தப்போ எங்கள் அப்பா எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். 1 crore ஆஃப் டேர்ன் ஓவர் பண்ணால் போதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃபஸ்ட்டு என்ன உள்ளே வரப்போ சொன்னாங்க. அப்போ என்னோட டார்கெட் ஃபுல்லாகவே வந்து 1 crore ரீச் பண்ணிட்டா நம்ம சேலரி நம்ம கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிஸ்னஸை நானும் ஸ்டார்ட் பண்ணேன். 2014 வந்துட்டு ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் மாதத்துக்கு ஒரு 8 lakhs 10 lakhs மாதிரி ஆர்டர் நானே தான் மார்க்கெட்டிங் போவேன். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டிங் நீங்கள் போவீங்களா? எங்களோட பேசிக்கே வந்து எங்கள் அப்பா கூட ஒரே ஒரு குமாஸ்தா தாங்க, 2 பேரோட ஆரம்பித்த பிஸ்னஸ் தான். நானும் அப்பாவும் பண்ணுறப்போ அப்பா இருப்பார், கூட ஒரு குமாஸ்தா, அதுக்கப்புறம் நான் தான் அந்த கம்பெனிக்கே எம்ப்ளாயினா ஃபஸ்ட் எம்ப்ளாயி நான் தான். 2 ஓனர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் எம்ப்ளாயினா நான் ஃபஸ்ட் எம்ப்ளாயாக போகிறேன். போய் மூவ் பண்ணுறப்போ பேசிக்காக அப்போல்லாம் பெங்களூர் போயிட்டு காலைல பெங்களூர் மார்க்கெட் போயிட்டு நைட் ரீச் ஆகும். அன்றைக்கி வெறும் 500 ரூபா தான் எடுத்துகிட்டே போவாங்க. 500 ரூபா இருந்துச்சுன்னா காலைல பஸ்ஸுக்கு ஒரு 120 rupees, ரிட்டர்ன் பஸ் 120 rupees, மீதி வந்து 2 times ஃபுட்டுக்கு சான்ஸ் இருந்தால் நைட்டே கூட வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடும். அவ்வளோதான், ஒரு 500 rupees எக்ஸ்பென்ஸ் இருந்தாலே பெங்களூர் மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டு வர ஒரு பேசிக்கில் தான் ஆரம்பித்தோம். ஓகே, ஆனால் இன்றைக்கி வந்து என்னோடய எம்ப்ளாயீஸ் கூட நாங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி என்னோடய எம்ப்ளாயீஸ் கம்ப்ளீட்டாகவே காரில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. இல்லை ஆக்சுவலாக நான் கூட நினச்சேன், இப்போ நீங்கள் இன்றைக்கி பசுத் கிளாத்திங்கோட சிஇஓன்னு ஓகே, நீங்கள் வரும்போதே ஃபஸ்ட் நீங்கள் சிஇஓங்க ஒரு அந்தஸ்தோடு தான் வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். பட் ஸ்டார்டிங்கில் சிஇஓ பொசிஷன்லாம் இல்லை. 2 பேர் தான் ஃபஸ்ட் எம்ப்ளாயாக தான் உள்ளே வந்தாங்க. அப்போ இன்றைக்கி எவ்வளோ பேர்? இன்றைக்கி 100 பேர் இருக்காங்க.
ஓ நீங்கள் வரும்போது நீங்கள் உங்கள் அப்பா எஸ் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நீங்கள் தான். ஆமாம் ஆமாம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 3 இடத்துல ஆஃபீஸ் ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரு டெஸ்பாச் ஆஃபீஸு, ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம், ஃபேக்ட்ரி இருக்குது. இது இல்லாமல் கார்மெண்ட் வந்து நிறையா ஜாபர் கொடுத்து வாங்குகிறோம். டைரக்ட் எம்ப்ளாயீஸ் மட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50+ இருக்காங்க. லேபர்ஸ் பார்த்திங்கன்னா வீவிங் லேபர்ஸ் வந்து ஒரு 300+ இருக்காங்க. கார்மெண்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து நமக்கு வர அவுட்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 50,000 ஷர்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு 500 ஃபேமிலிக்கு மேலே கார்மெண்ட்டுக்கு நம்ம ஒர்க் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக. இதெல்லாம் நான் 2013 நீங்கள் வந்ததுக்கப்புறம் 2013 கூட சொல்ல முடியும். 2017 தான் என்னோட ஜேர்னியே ஸ்டார்ட் ஆனிச்சு. 17லேருந்து இப்போ 24க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 இயர்ஸில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய growth. ஓகே பரவாயில்ல. 2 பேர் ஆரம்பிச்சு நீங்கள் இன்றைக்கி 500 ஃபேமிலிஸ், 500 மெம்பர்ஸ்னால் கிட்டத்தட்ட 500 மெம்பர்ஸில் 500 ஃபேமிலிஸில் 500 ஃபேமிலி என்னன்னா பெரிய growth-ஆக இருக்குது, ட்ரெமெண்டஸ் growth-ஆக இருக்குது கிராஃபில். இல்லை அதுதாங்க, நான் தமிழ்நாடு மார்க்கெட் நான் பார்க்காத ஏரியாவே கிடையாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பசுத் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இல்லாமல் ஓவர்சீஸும் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே 2017லேருந்து 19 வரைக்கும் 2 வருஷத்தில் ஒரு இண்டிகா விஸ்டா ஒன்று வாங்கினோம். ஸோ அது வந்து என்னோடய ட்ரீம் காரு. அந்த கார் வாங்கி ஒரு 2 வருஷத்தில் 1,80,000 கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ண, நோ டிரைவர், நோ எம்ப்ளாயி வித் மீ, நானே தான் 4 பேக் சாம்பிள் தூக்கி போட்டுக்குவேன், ட்ராவல் பண்ணுவேன். 1,80,000 கிலோமீட்டர் முழுசாக அந்த வண்டியை ஒரு 2 வருஷத்தில் ஓட்டினேன். ஸோ அப்போ மாதத்துக்கு மினிமமாக கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 7,000 கிலோமீட்டர் பெர் மந்த் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நீங்களே சிங்கிளா? ஆக்சுவலாக நான் கூட பொதுவாக அப்பா பண்ணுற பிஸ்னஸை ஒருத்தங்க எடுக்காங்க. அப்போது ஓகே அதுக்கு அடுத்த பொசிஷன் என்ன, சிஇஓவில் மேனேஜிங் டைரக்டர் தானே, அந்த பொசிஷனில் தான் எடுத்துருப்பீங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வழியாக வந்து ஒரு காரில் 1,80,000 கிலோமீட்டரா 1,80,000 கிலோமீட்டரை வச்சு அடித்து நவுத்தி எல்லா இதுவும் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது வந்துருக்கு. ஓகே ஸோ உள்ளே வரீங்க, மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவில் வரீங்க, 2 எம்ப்ளாயி தான், நீங்கள் உங்கள் அப்பா வரீங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த க்ரோ ஆச்சு? இன்றைக்கி 500 எம்ப்ளாயிஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்டில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆச்சா, இல்லை எப்படி இது க்ரோ ஆச்சு? அடுத்த ஃபேஸ் என்ன இதோடைய? இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆனிச்சுங்க. எப்படி க்ரோ பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுறப்போ ஒரு பிராண்டிங் பண்ணோம். அது எப்படி எடுத்துகிட்டு போனோமோ ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். ப்ரெசன்டேஷன்லாம் கொண்டு போய் பண்ணி காட்டுறப்போ எங்கேயுமே ஜெயிக்க முடியல. ஏன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, ப்ராடக்ட் எங்கே கொண்டு போய் காட்டினாலும் இது மாதிரி நிறையா ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு, இதில் ஒன்றும் புதுசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. புதுசாக கொடுத்தா தான் மார்க்கெட்டில் அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு என்ட்ரிஸாச்சும் கிடைக்கும். எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு என்ட்ரியாச்சும் பண்ணோன்னா புதுசாக ஏதோ பண்ணோங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்துச்சு. ஓகே மார்க்கெட்டில் புதுசு தான் கேட்குறாங்க, அதான் டிமாண்டும் புரிஞ்சிருச்சு. ஓகே பட்டு வேஷ்டி சட்டையில் அன்னைக்கு வரைக்கும் அந்த 2017 காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர் தான், ஆஃப் ஒயிட்டு. பார்டர் சைஸில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் வரைக்கும் பார்டர். இது வந்து காமனாக பண்ணக்கூடிய விஷயம். இந்த எல்லோரும் பண்ணிட்டு இருந்தாங்க. 1/2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச் வரைக்கும் பார்டர், 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்டர் சைஸ் கூடும். 2 கலர் தான் பேட்டர்ன். இது தவிர்த்த வேஸ்ட்டில் வந்து புதுமையாக ஒன்றுமே இல்லை. ஸோ ஏதாச்சும் நம்ம புதுமையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறப்போ சரி என்ன பண்ணலான்னு திருப்பி உட்காந்து சிந்திக்கிறப்போ ஒன்றுமே பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா வெட்டிங் வியர் மேக்ஸிமம் நம்ம பண்ணுற ப்ராடக்ட் வந்து வெட்டிங் வியரு. வேஷ்டி சட்டை பண்ணணும், அதோட ஷேப் எதுவும் மாற்ற முடியாது. வேஷ்டியோட ஷேப் எப்படி மாற்ற முடியும்? ஏதாவது ஷேப் மாற்ற முடியுமா, இல்லை டிசைன் மாற்ற முடியுமா, ஏதாவது பேட்டர்ன் மாற்ற முடியுமாங்கிறப்போ திருப்பி யோசிச்சப்போ கண்டிப்பாக ஷேப் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அடுத்து யோசனை பண்ணது பேட்டர்னில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வர முடியுமா? வீவிங் ஃபுல்லாகவே பிளைன். வேஷ்டினா இது வரைக்கும் எல்லாருமே பார்த்ததே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளைன் தான் பார்த்துருப்பாங்க. அப்போ எதாவது அதில் கொஞ்சம் பேட்டர்ன் இம்ப்ரூவ் பண்ணணும், பேட்டர்ன் எதாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம். கலர்ஸ் கொஞ்சம் க்ரியேட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸ் கொடுத்து பார்த்தோம். இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப நிறைய ஃபெயிலியர் தான் ஆணுச்சு. கலர்ஸ் பண்ணிவிட்டு பெரிய கேபிட்டல் சில்க் தோத்திலாம் பண்ணுறப்போ கலர்ஸ் பண்ணோம், நிறைய கலர்ஸ் பண்ணிட்டோம். பெரிய கேபிட்டல் ஆல்மோஸ்ட் ஒரு 300-400 தோத்தி மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணோம். ஒரு தோத்தி ஷர்ட்டோட காஸ்ட் வந்து அன்றைக்கே 10,000 ரூபா. அது எஸ். அப்போ 300 தோத்தினா பெரிய கேபிட்டல் வந்து உள்ளே போட்டு ப்ளே பண்ணியாச்சு. பட் அதை வந்து லிக்விட் பண்ண முடியல. இப்போ ப்ராடக்ட் பண்ணியாச்சு, எஸ். அதை லிக்விட் பண்ணி கேஷ் பண்ணணும் அகைன். அப்போ தான் வந்து என்னோட பிஸ்னஸ் பண்ண முடியும். லிக்விட் பண்ணி கேஷ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம பண்ண விஷயம் யாருக்கும் பிடிக்கல. கலராக இருக்குது, இதெல்லாம் யார் போடுவாங்கங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டில் எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. என்ன காலகட்டம், எந்த இயரில் இதெல்லாம்? எல்லாமே ஒரு 2017-18 நம்மளோட க்ரோயிங் ஸ்டேஜில், அந்த 17-18 ஸ்டேஜில் நிறைய இனோவேட்டிவ்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணப்போ அதை பற்றி புரியல. அகைன் மார்க்கெட்டை கொண்டு போய் காட்டுறப்போ யாரெல்லாம் என்கிட்ட ஏதாச்சும் இனோவேட்டிவாக பண்ணி கொண்டு வான்னு சொன்னாங்களோ அவங்களே இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யாரும் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அகைன் அங்கே திருப்பி ஒரு ஃபெயிலியர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்தப்போ சரி யார் இந்த ப்ராடக்டை லைக் பண்ணுவா, இந்த ப்ராடக்ட் யாருக்கு பிடிக்கும், ப்ராடக்ட் நாலேஜ் தெரிஞ்சவங்க யார், அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் சூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும்,
இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும், எதுக்கோசரம் பண்ணோம். ஸோ எங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நாங்கள் ஒரு ஸ்டோரி வச்சுருந்தோம். நாங்கள் பண்ண கலர் பேட்டர்ன்ஸு அதெல்லாமே ஜஸ்ட் லைக் தட் ஏதோ கலர் பண்ணோன்ட்டு ஒரு கலர் சார்ட் எடுத்து அதில் இருக்க கலர்லாம் பார்த்து காப்பி பண்ணல. ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பண்ணோம். அந்த மீனிங்ஸ்லாம் யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அவங்கள தேட ஆரம்பித்தோம். ஸோ அப்போ அந்த மாதிரி தேடுறப்போ வீவிங் தெரிஞ்சவங்க, வீவிங் மெத்தட்ஸ் தெரிஞ்சவங்க, அதை லைக் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு மட்டும் கொண்டு போய் சேர்த்த ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிச்சது. கையில் இந்த பீஸ் வந்து ஒரு 300 பீஸ்லேருந்து ஒரு 10 பீஸ் 10 பீஸாக மூவ் ஆக ஆரம்பிச்சது. அவங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ ஸ்டோர்லேயுமே வாங்கி வச்சா மூவ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, இந்த மீனிங்ஸில் தான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போய் விற்காமல் அதுக்கு பின்னாடி இருந்த அதை எப்படி க்ரியேட் பண்ணோம், அதுக்கு என்ன மீனிங், இது எதுக்கோசரம் இந்த கலர் எதுக்கு கொண்டு வந்திருக்கோங்கிற மாதிரி மீனிங்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. அந்த மீனிங்ஸோடு அவங்களும் கிளைண்ட்ஸுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நாமினலாக நம்ம பிராண்ட் அப்போ தான் க்ரோ ஆரம்பிக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்டே தெரியாமல் இருந்த நிறைய கஸ்டமருக்கு பசுத்னா தெரிய ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இனோவேஷன் வேணும்னு கேட்ட அதே மார்க்கெட்டில் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது வேணான்னாங்க. எஸ். பட் ஆனால் அது கிளைண்ட்டுக்கிட்ட போகவே இல்லை. கிளைண்ட்டுக்கிட்ட போகாமலே செட் ஆகாதுன்னு இவங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனால் லேட்டர் பார்ட்டில் இது யார் இது ஓகே பண்ணுவான்னு யோசிச்சு பண்ணும்போது அதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. பட் ஆனால் மக்கள் மனசில் அப்பயுமே இந்த கலர்ஃபுல் இந்த புதுசாக நீங்கள் கொடுத்துருக்க அந்த இனோவேஷனை அக்செப்ட் பண்ணுற மென்டாலிட்டி இருந்துச்சு இல்லை? 100% அக்செப்ட் ஆனது. அக்செப்ட் ஆனனால தான் இன்றைக்கி பசுத் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஓகே. நம்ம இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க, விரும்ப ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் வாங்க. பட் மேபி அன்னைக்கு அக்செப்ட் பண்ணி அந்த கிளைண்ட் கிட்ட வரைக்கும் போயிருந்துருக்கலாம். அது கொஞ்சம் ஒரு பிரேக் தான். அது ஒரு லாங் கேப் எடுத்தது. ஒரு 2017 நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா வேஸ்டியில் வர அந்த கரைக்கு இருக்க கலரும் பார்டரில் இருக்கிற கலரும் மேட்ச் பண்ணி வெட்டிங் சாரியோட மேட்ச் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் ஒரு 17லேருந்தே நாங்கள் பிளான் பண்ணது எல்லாமே வெட்டிங் வியர் கான்செப்ட்டுங்கிறனால முகூர்த்தத்துக்கு பெண்ணுக்கு என்ன எடுக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு அதோட என்ன மேட்ச் ஆகுங்கிறத லைக் பண்ணி கொடுத்தா தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போக முடியுங்கிற கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சோம். எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு முதல்ல. இப்போ பொதுவாக நீங்கள் ஆல்ரெடி ஐடிக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வேணும்னு எதிர்பார்த்து போன ஆள், அங்கேருந்து திருப்பி இங்கே வரீங்க. பொதுவாக இங்கே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ், நல்ல ஒரு ஓனர் சேரு அப்படி இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம போய் 4 இடத்துக்கு வெயிலில் போய் நின்று 4 இடத்துல வெயிட் பண்ணி 4 பேரை கன்வின்ஸ் பண்ணி 4 பேர்கிட்ட அவமானப்பட்டு 4 பேர்கிட்ட திட்டு வாங்கி இல்லை இப்படி வர்றதுங்கிறத வந்து பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்களா? எப்படி அந்த கம்ஃபர்ட் சீட்டை விட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்க? அது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக தெரியலையா? இல்லை, அது ரொம்ப பெரிய டிஸ்கம்ஃபர்ட் தான். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போன உடனே எனக்கு ஒரு கார் வாங்கிட்டேன். அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறப்போ அங்கே ஏசி, ஆஃபீஸில் ஏசி. ஸோ எல்லாமே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் தான். என்ன தான் கம்ஃபர்ட் ஜோன் இருந்தாலுமே நம்ம இங்கே ஒரு 300+ ஒரு ஃபேமிலியை வந்துட்டு நம்மளால் அந்த பிஸ்னஸை லூஸ் பண்ணிவிட்டு அவங்கள விட போகிறோம், அவங்கள நம்மளால் கூடவே இழுத்துட்டு போக முடியாதுங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதுக்கோசரம் இப்போ நம்மளோட தேடல் உழைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன்லி ஃபார் மணின்லாம் இருக்காது. நம்ம ஓடுறோனாலே இப்போ நம்மளை தொடர்ந்து பின்னாடி இருக்க 1000 குடும்பத்தை நம்ம வந்துட்டு இழுத்துட்டு ஓடி ஆகணுங்கிற கட்டாயம். ஸோ நான் பிஸ்னஸ்குள்ளே வரப்போ அந்த கட்டாயம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த கட்டாயத்தினால தான் என்னால் இவ்வளோ தூரம் ஓடவும் முடிஞ்சது, இன்னும் ஓட முடியுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. தாத்தா 10 ரூபாயில் ஆரம்பிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர் வைக்கிறாங்க. நீங்கள் நான் அது 1 வருஷம் இல்லை 1 மந்த்தில் டேர்ன் ஓவர் 1 crore பண்ணுறேன். நீங்கள் அப்புறம் எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணீங்க? இப்போ என்ன ஸ்டேட்டஸ்? இப்போ ஆல்மோஸ்ட் 10 டைம்ஸே நெருங்க போகிறோங்க. இன்னொரு 4-5 months இருக்குது. இந்த ஜேர்னி உண்மையிலே பிரமிப்பான ஜேர்னி தாங்க. ஏன்னா பொதுவாக 3 தலைமுறைன்னு சொல்லும்போது 3 தலைமுறை அந்த பிராண்ட் உருவாயிருக்கும். தாத்தா பிராண்ட் வச்சுருப்பாங்க, அப்பா பிராண்ட் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ்டாக ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேடாக ஒன்று வச்சுருப்பாங்க. பட் அப்போ பிராண்ட் இல்லை, தொழிலாக பண்ணிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் வந்து பிராண்டாக ஆரம்பித்து அது 1 crore உங்களுக்கு பெர் மந்த் நீங்கள் யோசிச்சது வந்து இன்றைக்கி வந்து ஒரு 1 yearல ஹியூஜ் தான். எப்படி இவ்வளோ பெரிய ட்ரெமெண்டஸ் இது க்ரோத் வந்தது? ஏன்னா கிராஃப் வந்து கொஞ்சமாக ஏறலாம், பட் இவ்வளோ பெரிய க்ரோத்தை எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சது? இல்லை, பேம்போ ட்ரீ மாதிரி தாங்க. ரூட் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம். எந்தெந்த மார்க்கெட்டுக்கு யாருக்கு கொடுக்க போகிறோம், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எந்த கிளைண்ட்டுக்கு என்ன எந்த கிளைண்ட்டுக்கு என்ன ரேஞ்சில் வேணும், அப்படிப்பட்ட திங்ஸ்லாம் நிறைய அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு இதை கொடுத்தா பிடிக்குங்கிறது எங்களுக்கு அந்த மைண்ட் செட்டில் இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் கிளைண்ட். இப்போ நான் தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலுமே என்னோட டெய்லி ரொட்டீன் அப்படிங்கிறது மார்னிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வாக் போவேன். அந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு வாக்னா அங்கே இருக்க ஒரு இதெல்லாம் போய் தேடி போகிறதில்ல. இப்போ திருச்சியில் இருக்கேன்னா திருச்சியை சுற்றி நான் தங்கின இடத்துலேருந்து அப்படியே சுற்றி ஒரு வாக் வரப்போ கலர் பேட்டர்ன்ஸு, ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன்ஸு. ஸோ இதுவே இப்போ சென்னையில் போய் ஒரு மெரினா பீச்சில் போய் ஒரு வாக் போனோன்னு வைங்களேன், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கிறது வந்து அந்த இடத்துல எங்களுக்கு எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. ஸோ அந்த ஏரியாவுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிறதுல கிளியராக இருந்தோம். ஓகே.
பட் ரொம்ப இயர்லிஸாக இருக்க 20s 25 30க்குள்ளே ட்ராவல் ஆகிறவங்க ஒரு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒரு அஸ்பீஷியஸ் டே, ஒரு ட்ரெடிஷ்னல் டேனா அன்றைக்கி வந்து வேஸ்டடில் வாங்க அப்படின்னா அப்போ வரேன். மற்ற நேரங்களில் இந்த வேஷ்டி சட்டையை பெருசாக பார்க்க முடியாமல் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. அதுதான் உண்மையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த காலகட்டத்தில் உடஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 30+ ஒரு ப்ரைடுக்காக மட்டுமே தோத்தி போட்டுட்டு இருக்கவங்க உண்டு. ஆனால் இன்னைக்கு யாருமே ப்ரைடுக்கோசரம் போகிறதில்ல, ஃபேஷனுக்கோசரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ப்ரைட்லேருந்து ஃபேஷன் மாறிடுச்சு அது. பட் வேரல்ஸ் இப்போ சின்ன பசங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, நம்ம போட்டு வயசான மாதிரி நம்ம பெரியவங்களை காட்டிக்கிட்டுன்னு, அப்போ அவங்க ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றினா தான் அது வந்து அது ஒர்க் அவுட். ஓகே, ஈவன் லாஸ்ட் இயர் பொங்கல் அண்ட் தீபாவளியே பார்த்தீங்கன்னா தோத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பெரிய சேல், ஒரு பெரிய சேஞ்ச் பார்த்தோம். கம்ப்ளீட்டாக எல்லா ரீட்டைலுமே சொன்ன விஷயம் என்னென்னா, நிறைய இனோவேட்டிவ்ஸாக கலர் தோத்திஸ் வெரைட்டிஸ்லாம் வந்தனால தோத்தியில் ஒரு பெரிய ஒரு டேர்ன் ஓவர் நடந்துச்சு. நாட் ஒன்லி ஃபார் அஸ். ஸோ இப்போ வேஷ்டி சட்டைகள் ட்ரெண்ட் இப்போ மாறிட்டு இருக்கு. இப்போ இனோவேஷனில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பேட்டர்னும் அந்த கலரும் கொண்டு வந்தீங்க, அடுத்ததான் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க அதில்? இல்லை, இப்போ இனோவேஷனில் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம வைட் ரேஞ்சே கொண்டு வந்துட்டோம். தோத்தீஸில் வந்து அந்த எம்போஸ்டு பேட்டர்ன் மட்டும் பண்ணோம். ஃபஸ்ட்டு கலர்ஸ் பண்ணோம், அப்புறம் எம்போஸ்டு பேட்டர்ன்ஸ் பண்ணோம், பார்டர்ஸில் டிசைன் பண்ணோம். இப்போ அதுலேயே புட்டா ஸ்டைல்லாம் நிறைய பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து வெரைட்டிஸ் வந்து ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்தோம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னமும் கொண்டு வர போகிறோம். ஸோ ஒவ்வொரு குவார்ட்டர்லிக்கும் வி ஹேவ் பிளான் ஃபார் 10 to நியூ இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வந்துடுறீங்க, ஆனால் உங்களை ஃபாலோ பண்ணி எல்லா பிராண்டும் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு அதில் வந்து நாங்கள் சந்தோஷம் தான் பட்டுக்கிறோம். ஓகே, நம்ம லீடிங்கில் இருக்கோம். ஓகே, வேஸ்டியே ட்ரெடிஷன் தான், அதில் எப்படி நம்ம இனோவேஷன் ஒரு இது வரும், அதையும் இதையும் மிக்ஸ் ஆகாமல் ஒரு தின் லைனில் எப்படி அதை மெர்ஜ் பண்ணி அதை கொண்டு வரீங்க? இனோவேஷன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு பொருள் நம்ம இனோவேட் பண்ணுறப்பையும் வந்து பெரிய கேபிட்டலை உள்ளே போட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒரு கேபிட்டலை உள்ளே போட்டதுக்கப்புறம் அதை லிக்விடிட்டி பண்ணி ஆகணும். அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏன்னா கடைக்கு போய் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேர்த்துறோம், அதை கஸ்டமர் வாங்கணும். கஸ்டமர் வாங்கினா மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ். அது கடையிலேயே தங்கிருச்சுன்னா அதுக்கு மேலே அங்கே நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ அது ஆல்ரெடி நம்ம பேசுகிற மாதிரி தான், மக்களோட டேஸ்ட் என்ன அவங்களுக்கு தேவைங்கிறத ஓரளவு புரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பொதுவாக ஒவ்வொரு பிராண்டும் சிக்னேச்சர் ப்ராடக்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் பிராண்டில் தான் ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணோம், இல்லை இது எங்களோட சிக்னேச்சர்னு. அப்படி பசூட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்ட்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 2021 யுவனி உதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணோம். க்ரூம் அண்ட் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து மேட்சிங்காக சாரீ வேட்டி சட்டை பண்ணோம். 100% மேட்சிங்காக இருக்கும். வேட்டி சட்டை துண்டு, பொண்ணுக்கு சாரீ, அவங்களுக்கு உண்டான டர்பன், இதெல்லாம் பண்ணோம். இன்றைக்கி வரைக்குமே அது எந்த பிராண்டுமே பண்ண முடியல. ஒரு ஹைலி சேலஞ்சான ஒரு ப்ராடக்ட் தான். என்னன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆக போகுதுன்னா அவங்களுக்கு பொண்ணுக்கான சாரீ, மாப்பிள்ளைக்கான வேஷ்டி சட்டை துண்டு, அவங்க மேலே வைக்கிற டர்பன். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரே காம்போவாக கொடுத்தோம். 100% மேட்சிங்கில், ஒரே கலர், ஒரே புட்டாஸ், ஒரே பார்டர் ஸ்டைல், எல்லாமே 100% மேட்சிங்கில் கொடுத்தோம். அது இன்னைக்கு வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா இப்போ சில பேர் வந்து இந்த இதில் நமக்கு பெருசாக மார்ஜின் நிற்காது, ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும்ல, ஏன்னா ரெப்ளிகேட் பண்ண முடியாமல் இருந்ததுக்கு. ஸோ ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து நாங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோம். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி ஹை ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் யாருக்கு என்ன தேவையோ அவங்க கேட்குறது வந்து ரீஃபில்லிங் ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ ப்ராடக்ட் ரிப்பீட் ஆர்டர் கேட்டாலும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து எந்த வெண்டார்ஸுமே இதை இன்னொருத்தங்கிட்ட கேட்கணும், இன்னொரு பிராண்டை கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கிற ஐடியாவுக்கே அவங்க போகிறதில்ல. ஸோ அவங்க கேட்குறத நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக ரீஃபில்லுமே நம்ம கொடுத்துறோம். சர்வீஸ் ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூனிவர்சிட்டி தான் உங்களுடைய சிக்னேச்சர் இல்லை? நிறைய இருக்கா இல்லை? இது ஒன்று நிறையா இருக்குது. ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட். இப்போ இந்த சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளும் நானும் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை சாரீ காம்போ தான். டிஷ்யூ மெட்டீரியல், இப்போ நான் போட்டிருக்கோமா ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் பண்ணோம். ஸோ இது என்னென்னா ஒரு தலதீபாவளி கொண்டாடுற கப்புள்ஸுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளில போகிற கப்புள்ஸுக்கு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக, இப்போ பண்ண ப்ராடக்ட் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு பார்ட்டிஸ்க்கு வேர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி. பட் அது முகூர்த்தத்துக்குன்னு பண்ண ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 10,000 rupees. அது ஓகே. ஸோ இப்போ பண்ணது வந்து 3,999 MRPயில் பண்ணியிருக்கோம். 4,000ல் ஒரு ஃபேமிலிக்கான காம்போ பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஏதாவது ஒரு அக்கேஷன் பிளான்னா 4,000 ஓகே, தான் நாமினல் தான். ஓகே. இப்போ டோத்திஸ் ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன வருது? முதல்ல வந்து ரொம்ப சிம்பிளான டோத்திஸ் மட்டும் தான் இருக்கும், ஒரு 500 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள வாங்குற மாதிரி தான் கிடக்குது. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இந்த டோத்தியோட ஒரு டோத்தியை வந்து இவ்வளோ ரேட்டுக்கு கூட நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னா என்ன மேக்ஸிமம் ப்ரைஸில் உங்ககிட்ட இருக்குது? 2 லட்ச ரூபா வரைக்குமே தோத்திஸ் வாங்குறதுக்கு. ஒரு டோத்தியா? ஒரு வேட்டி சட்டை வந்து 2 லட்ச ரூபா, ஒரு மாப்பிள்ளைக்கான வேட்டி சட்டை துண்டு 2 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறதுக்கு கஸ்டமர் தயாராக இருக்காங்க. அது வரைக்கும் நம்மகிட்ட எம்ஆர்பியில் வேஷ்டி சட்டையுமே இருக்குது. மோஸ்ட்லி வெட்டிங் எல்லாம் வெட்டிங் தான். வெட்டிங். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து உங்களோட மார்க்கெட் எவ்வளோ? தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா. இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா பண்ணுறோம். நார்த்தில் வந்து மும்பைக்கும் டெல்லிக்கும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் ஓவர்சீஸ் பண்ணுறோம். ஸ்ரீலங்கா, மலேசியா,
கனடா பண்ணுறோம், யுஎஸ் பண்ணுறோம், ஆஸ்திரேலியா அண்ட் சுவிட்சர்லாந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. எஸ் சுவிட்சர்லாந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இல்லை பொதுவாக சுவிட்சர்லாந்து வந்து தமிழர்கள் இருந்தாலும் கூட அது கொஞ்சம் குளிர் வாய்ந்த ஒரு நாடு. அதில் வந்து வேஸ்ட் சட்டைக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க மாதிரிலாம் இருக்குமே, அப்படிலாம் பார்க்குறது இல்லையா? இல்லை, கனடா, சுவிட்சர்லாந்து நீங்கள் சொல்கிற அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சீசனுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்ல திக் குவாலிட்டியில் நிறைய டெக்னிக்ஸ், வீவிங் மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். வேஷ்டி வேர் பண்ணாலுமே ஓரளவுக்கு ஒரு கம்ஃபோர்ட் கிளைமேட் தாங்குற அளவுக்கான வெரைட்டிஸ்லாம் ரெடி பண்ணி நடுங்க வச்சிருமே குளிர். கனடா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஹெவி மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ நார்மலாக வேஷ்டினா ரொம்ப போட்டவுடனே ரொம்ப ஜில்லுன்னு இழுத்துரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஹெவி மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணுறோம். ஸோ அது அவங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதனால் அதுக்கோசரமே கிளைண்ட்ஸ் ரிப்பீட்டடாக எனக்கு நிறைய பேர் தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. பட் இதில் பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தமிழர்கள் எங்கெங்கே போனாலும் சரி, எந்தெந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அந்த ட்ரெடிஷ்னலாக சின்ன சின்ன கலர் சேஞ்சஸோ அது சின்னதை பண்ணி இன்றைக்கி இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு ட்ரெடிஷ்னை ஃபாலோ பண்ணு நினைக்கிற அந்த மென்டாலிட்டி வந்து உண்மையிலே சந்தோஷமாகவும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஆக்சுவலாக இது நம்ம பண்ண விஷயம் இல்லை, நம்மளோட முன்னோர்கள் வந்து எப்பயோ பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு சிஇஓ பொசிஷன், பட் நீங்கள் சொன்ன மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஒரு ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க. இதில் எது ஒரு சேலஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப கடக்க ரொம்ப கடினமாக இருந்தது, அதுலேருந்து எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பட் அஃப்கோர்ஸ் அதை ஃபேஸ் பண்ணி இன்றைக்கி பசுத் நிலமையில் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு சுச்சுவேஷன் இன்னும் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு எனக்கு அதை எடுத்து. எல்லா சுச்சுவேஷனுமே ஹார்ட் சுச்சுவேஷனாக தான் கடந்து வந்திருக்கோம். ஏன்னா லைக் நம்ம பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வரல, ரொம்ப பேசிக் ஃபேமிலியிலேருந்து வந்தனால எல்லா விஷயத்தையுமே இன்றைக்குமே இங்கே இருக்க ஒவ்வொரு பொருளையுமே நான் பார்த்து ஒரு பண்ண பொருளாக தான் இருக்கும். பசுத்தோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா, பசுத்தில் எடுத்திங்கன்னா பசுத்தில் இருக்கிற ஃபாண்ட்லேருந்து, அதில் இருக்க கலர்லேருந்து, அதுக்கு டிசைன் பண்ண ஒரு பாக்ஸ்லேருந்து, அதில் போட்டிருக்க கவர்லேருந்து, உள்ளே வச்சிருக்க ஒரு ஷர்ட் பட்டன்லேருந்து, உள்ளே இருக்க ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே ஒவ்வொரு பொருளுமே நம்ம பார்த்து பண்ண ஒரு பொருள் தான். எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் கிரியேட் ஆகலை. இல்லை ஒரு 10 பேர் ஒரு டீம் இருந்தாங்க, கூப்பிட்டு சொன்னால் அவங்க கிரியேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, அதை மார்க்கெட் கொண்டு போனோங்கிற மாதிரி ப்ராடக்ட் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையுமே தனிப்பட்ட முறையில் நான் பார்த்து ஒரு பண்ண விஷயமாக தான் சின்ன சின்ன நியூயான்சஸ் வரைக்கும். ஓகே. ஸோ அதில் எல்லா இதுலேயுமே ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயம் பண்ணுறப்பவும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். பட் அந்த சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு நினச்சிக்குவேன். சூப்பர். ஓகே, தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. உண்மையிலே பசுட் சில்க்ஸோடைய டோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸோடைய வளர்ச்சிங்கிறது வந்து உண்மையிலே பிரமிக்கும் வகையில் இருக்குது. ஏன்னா ஒரு ஜென்ரேஷனில் எடுத்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு அடுத்தடுத்தமாக போகிறது ஓகே, பட் பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்றைக்கி இந்த லெவலில் போகிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். மை பெஸ்ட் விஷயம் சார். நிறைய தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார்.